சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குங்கிறத இப்போ பார்த்துடலாமா? ரோஹிணி கையில் மனோஜ்னு டாட்டு போட்டிருப்பாங்க. ரோஹிணியை மனோஜ் விஜயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே, அம்மா ரோஹிணி கையை பாருமா, மனோஜ்னு டாட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு உடனே விஜயா, ஆஹா ரொம்ப அழகாக இருக்கே, இப்போ தாண்டி நீ மனோஜ் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்துட்டு, இந்த டாட்டுவெல்லாம் எதுக்கு, மனசில் லவ் பண்ணாலே போதும், வெளியில் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நான் இப்படி லவ் பண்ணுறேன், இவர் மேலே பாசமாக இருக்கிறேன்னு ஃபோட்டோ தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையாக மனசில் நினச்சாலே போதும், அதுதான் உண்மையான லவ் அப்படி முத்து சொல்ல, மீனா மாமா மாமா நானும் டாட்டு போட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, முத்து ஐயோயோ வேண்டாம் மீனா, நீ என்னை நினச்சாலே போதும் மீனா அப்படின்னு சொல்லிடுவான். விஜயா ஸ்துதியை பார்த்து நீயும் பச்சை குத்திக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோயோ ஆண்டி எனக்கெல்லாம் வலிக்கும், என் பேரை வேணா ரவி பச்சை குத்திக்குவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே மனோஜ், அம்மா ரோகிணிக்கு பச்சை குத்துனதுனால உடம்பு சரியில்லாத போயிருமா, நாங்கள் போய் ரூமில் இருக்கோம், மீனாவை எங்களுக்கு டிஃபன் கொண்டு வர சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு உடனே கோவம் வந்துடும். ஏன் நீ காஃபி டிஃபன்லாம் கொண்டு போக மாட்டியா, மீனா தான் கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுருவான். உடனே விஜயா பயந்துக்கிட்டு, மனோஜ் ரோகிணி நீங்கள் ரூம்லேயே இருங்க, நான் உங்களுக்கு வேணுங்கிறத கொண்டு வரேன் அப்படின்னு விஜயா சொல்லுவா. பார்வதி வீட்டில் சிந்தாமணி வந்து பார்வதி கிட்ட, என்ன விஜயா மருமகளை கூட அடக்காமல் பயந்து போய் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவான். உடனே விஜயா வந்துடுவான். விஜயா பார்வதியை பார்த்து, என்ன நான் வந்தது கூட தெரியாமல் சிந்தாமணி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா, நான்லாம் வந்த உடனே முதல்ல மரியாதை கொடுப்பா, இப்போல்லாம் மரியாதை கொடுக்காம உட்காந்துருக்கிறா, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, விஜயா உன்னோட மருமக உனக்கு அடங்கியே இருக்கிறது இல்லையாமா, அதனால தான் சிந்தாமணி கோபமாக இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி, ஆமாம் விஜயா நீ உன்னோட மருமகளை அடக்கியே வச்சுருக்கிறது இல்லை, வீட்டில் இருந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டா தெரியுமா, பூக்கடை வச்சுருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னமோ உன் பையனோட சேர்ந்துக்கிட்டு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாளாம அப்படின்னு கேட்ட உடனே விஜயா, சிந்தாமணி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், நீ தான் உன் மருமகளை கண்டு பயந்து கிடக்கிற அப்படின்னு ஏற்றி விடுவான். உடனே விஜயா, இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காது, நான் பார் அவளோட பிஸ்னஸை எல்லாத்தையும் முடக்கி அவளை வீட்டில் உட்கார வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, இனிமேல் மீனா எனக்கு பயந்து தான் இருப்பா, அவளோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் முடக்கிடுவேன் அப்படின்னு விஜயா கோவப்படுவா. உடனே பார்வதி நினச்சிக்குவா, சிந்தாமணி பார்த்தியா எப்படி ஏற்றி விட்டு மருமக மாமியாருக்குள்ளே சண்டையை கொண்டு வர்றான் அப்படின்னு நினச்சிக்குவான். சிந்தாமணி சரி சரி இதை நீ செய்யி அப்படின்னு சொல்லி விஜயாவை ஏற்றி விட்டுருவா. அடுத்தது மீனாவும் முத்துவும் பவானியை கூட்டிகிட்டு பரசுமாமா வீட்டுக்கு வருவாங்க. பரசு அவங்க ஒய்ஃபு பவானியை போட்டு அடிச்சுட்டு, பவானி ஏண்டி எங்ககிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணிட்ட, உன்னோட ஆசை தாண்டி எங்களுக்கு ஆசை, இந்த பையனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னால் நாங்களே பண்ணி வச்சுருந்துருப்போம், ஏண்டி இப்படி பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்ல போட்டு அவங்க அம்மா அடி அடின்னு அடிப்பாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மீனா போய் சொல்லுவா, பவானி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் பெற்றவங்களும் நினைப்பாங்க, அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடி, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லடி, நம்மளால் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்லுவாள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நீ பேசணும்டி, இப்போ எல்லாம் அதிகமாக பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நீ நல்லா பேசிக்கோ அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறான், ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே பேசுகிறது, சில பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே மீனா, ஏங்க என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முத்து பயந்துக்கிட்டு, ஐயையோ ஏண்டி நீ வண்டி உன் பக்கம் திருப்புறேன், நான் பவானிக்கிட்ட சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பவானியை பரசுமாமா வீட்டில் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. பவுன்மணி பரசுமாமா வீட்டுக்கு வந்துட்டு பவானியை பார்த்த உடனே, பவானி எப்படியோ சந்தோஷமாக என் பையனை நீ வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பரசுமாமா சொல்லுவார், எப்படியோங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சரி நான் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாமே நான் பண்ணிடுறேன், கட்டல் பீரோ நகை நட்டு என்னென்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரௌன் மணி சொல்லுவான், பவானிங்கிறது உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லைங்க, எனக்கும் பொண்ணு தான், ஏன்னா என் மாப்பிள்ளையை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறேங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க,
உங்களுக்கு தோன்றதை மட்டும் பண்ணுங்க, ரொம்ப செலவு பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரௌன் மணி பரசு மாமாட்ட சொல்ல, பரசு மாமா சொல்லுவார், அடுத்த மாதம் நல்ல டேட் இருக்குது, அந்த டேட்டில் நம்ம சம்மந்தம் பேசிக்கலான்னு சொல்லிடுவார். ப்ரௌன் மணி சொல்லுவாப்படி, நமக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு பையனால் தானே இவ்வளோ நல்லது நடந்திருக்குது, அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பரசு மாமா, சரிங்க, நம்ம நல்ல நாள் பார்த்து எல்லாமே சம்மந்தம் பேசுவோம் இல்லையா, அப்போ எல்லோரும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. மீனாவும் முத்துவும் சமையல் கட்டில் தும்மிக்கிட்டே இருப்பாங்க. விஜயா வந்துட்டு, எதுக்கு இப்படி தும்மிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, முத்து சொல்லுவான், தும்மல், இருமல், பொறப்பு, இறப்பு, கொட்டாயி அதெல்லாம் தானாக வராது, வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, இதெல்லாம் நிறுத்த முடியாதுமா அப்படின்னு பேசிக்கிட்டே தும்மிகிட்டே இருப்பாங்க. மீனாவும் அத்தை அத்தைன்ட்டு தும்மிக்கிட்டே இருப்பா. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடும். தும்மலை நிறுத்துங்கடி அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா தும்மலை நிறுத்த முடியாதுமா அப்படின்னு முத்து சொல்லிடுவான். ஓ, உங்களுக்கு தும்மல் 2 பேருக்கும் ஒன்றா தான் வருமா அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்கு முத்து சொல்லுவான், ஏன் தனியாக தான் வரணும்னு ஏதாவது இருக்குதாம்மா அப்படின்னு கேட்பான். உடனே ஸ்துதி வந்துடுவான். முத்து எப்படி டைலாக்கெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே, நான் பேசலை, முத்து படத்தில் தலைவர் பேசுனது அதைத்தான் இந்த முத்தும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்துதிகிட்ட சொல்ல, விஜயா அம்மா மீனா எனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்ட்டு விஜயாவும் தும்மிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுவான். இதோட இன்றைக்கி நாடகம் முடியுதுங்க. நாளை இரவு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு காலையிலே நம்ம சேனலில் வந்துருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.